சிலாஜிசம் கொஸ்டின் பார்க்க போறாங்க. கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அட்மோஸ்ட் கிளாஸ் ஆர் புக், ஆல் புக் இஸ் பேக், ஒன்லி பேக் இஸ் பென். அது என்ன அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம், கிட்டத்தட்ட சம் தான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துக்கு ஆல் அப்படின்னா இது வந்து 100% அப்படின்னு சொல்லலாம். அட்மோஸ்ட் அப்படின்னா என்ன வருங்க? 99% வச்சுக்கலாம். இந்த 99% சம் கூட தான் குறைக்கும், ரொம்பலாம் இல்லை. சரிங்களா? ஸோ அதனால இந்த இடத்துக்கு வந்து என்ன வச்சுக்கலாம்? சம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல் புக் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்லி பேக் இஸ் பென். ஒன்லினா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஆல் பென் இஸ் பேக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பேக் வந்து பென்னு கூட மட்டும் தான் இருக்கணும், வேற எது கூட மன்னிக்கணும், அந்த பென்னு வந்து பேக் கூட மட்டும் தான் இருக்கணும், வேற எது கூட வரக்கூடாது. சரிங்களா? இப்ப நம்ம டயக்ராம் வரைவோம். சம் கிளாஸ் ஆர் புக் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம், அவ்வளவுதான். இப்ப அடுத்தது ஆல் புக் இஸ் பேக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆல் புக் வந்து பேக் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒன்லி பேக் இஸ் பென் அப்படின்னா இந்த இடத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. அந்த பென் வந்து பேக்கோட மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? இப்ப கன்க்ளூஷனுக்குள்ள போறோம். சம் புக்ஸ் ஆர் நாட் பென் அப்படிங்கிறாங்க. புக்குக்கும் பெண்ணுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அப்ப இது வந்து கரெக்டுங்களா? கரெக்ட் இல்லைங்களா? கரெக்ட். அடுத்து ஆல் புக் ஆர் பென் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் புக் ஆர் பென் கரெக்டுங்களா? தப்புங்களா? தப்பு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் மட்டும் தான் ஃபாலோ. சரிங்களா? இந்த இடத்துக்கு சில பேருக்கு தோன்ற டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த இடத்துக்கு ரெண்டுக்குமே கனெக்ஷனே கிடையாது. இந்த பென் அப்படிங்கிறது இந்த பேக்கோட மட்டும் தான் வரணும், வேற எது கூட வரக்கூடாது. அப்ப அந்த இடத்துக்கு சம்னாலும் ஒண்ணுதான், ஆல்னாலும் ஒண்ணுதான். ஆல் புக் ஆர் நாட் பென்னாலும் இது வந்து கரெக்ட் தான், சம் புக் ஆர் நாட் பென்னாலும் கரெக்ட் தான். சரிங்களா? அந்த வார்த்தைகள் மட்டும் தான் வேற. அடுத்து பாருங்க, ஆல் புக் ஆர் பென்னு கொடுத்திருக்காங்க. புக்குக்கும் பெண்ணுக்கும் எந்த கனெக்ஷனுமே ஆகவே கூடாது. ஏன்னா தலைவர் பென் வந்து பேக்கோட மட்டும் தான் இருக்கணும், மத்த பக்கம் போனா டிவர்ஸ் பண்ணிடணும். ஐ மீன் தப்பு அப்படின்னு சொல்ல வர ஒரு ஜாலிக்காக. சோ அதனால செகண்ட் ஒன் வந்து தப்பாயிடும். சோ கன்க்ளூஷன் ஒன்லி ஒன் மட்டும் தான் ஃபாலோ ஆகும். சரிங்களா? சோ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? அட்மோஸ்ட் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம சம்னு எடுத்துக்கணும். ஆல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்லி பேக் இஸ் பென் அப்படின்னா எல்லா பெண்ணுமே பேக் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த பென் வந்து பேக்கோட மட்டும் தான் கனெக்ட் ஆகணும். ஈவன் பாசிபிலிட்டியில கேட்டா கூட வேற எது கூட அவர் போகவே கூடாது. போனா தப்பு தான். சரிங்களா? இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.